மரணத்தை மனதளவுல தைரியப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நபித்தோழர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை பாதிக்காது. இதை சொல்லுங்க என்ற அல்லாஹ். அப்ப சொல்லுற பழக்கம் நமக்கு வரணும். என்ன? குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. இந்த வார்த்தை லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. இதை சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் பொறுப்பு சாட்டட்டும். அப்ப இந்த வார்த்தை லை யுஸீபனா, குல் இல்லாம லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. ஏற்கனவே இன்னொன்று இன்னால் இல்லா வேணா ராஜூல் கதருல்லா வமா ஷாஃபால நடந்து முடிஞ்ச பிறகு சொல்றது, அது நடந்து முடிந்த பின்னால் சொல்றது. இது எந்த சோதனை பற்றிய அச்சங்களும் இழப்புகளை பற்றிய அச்சம் வந்தாலும் லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேற எதுவும் என்ன எங்களுக்கு ஏற்படாது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் அல்லாஹ் சிறந்தவன். இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு ஒரு மரணம் என்பது ஒரு தற்காலிகமான அமைதியாக அமையுமே தவிர அது ஒரு பெரியோர் என்ன பயமாகவோ இழப்பாகவோ பெரியோர் என்ன நமக்கு ஒரு கஷ்டமான இதாகவோ அமையாது. இதை எதிர்பார்த்து தம்மை சீர்திருத்தி நல்ல நிலையில் வாழக்கூடிய ஒரு முஃமினுக்கு என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய மரணம் பற்றிய தெளிவை, ஏன்னா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மரணத்தை பற்றி விளங்கி அதில் உறுதியாக அறிவை வளர்த்து கொள்றானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உறுதி வரும், அவனுக்கு வாழ்க்கையில் விளக்கம் வரும், அது ஒரு தெளிவு வரும், நிம்மதி வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.